சிறுமலரே சின்ன ராணியே சிறுவழி தந்தவளே எம் சிறுமலரே சின்ன ராணியே சிறுவழி தந்தவளே நறுமணம் கமழ்ந்திடும் நானிலமெங்குமே நல்வழி தந்தவளே குழந்தை பெறசாளே சிறுமலரே சின்ன ராணியே. இந்த ஆண்டு விழாவுக்கு சிறப்பு அழைப்பு பெற்று நம் மத்தியில் வருகை தந்திருக்கும் நம்முடைய அருட்தந்தை, நம் வட்டார கல்வி அலுவலர், நம் ஊர் முக்கியஸ்தர்கள் திருமதி மோனிகா சாரோன், பஞ்சாயத்து தலைவி, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அனைவரையும் வளாகத்தின் முன்பகுதியில் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்குள் நீங்கள் நல்ல சமநிலையுடன் இருக்கும்போது மட்டும்தான் உங்கள் புத்திசாலித்தனம், திறமை மற்றும் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும் என்கிறது உபநிடதம். திறமைகளை வளர்க்கவும், அறிவு பகுதியை இன்னும் ஆற்றலுடையதாக்கவும் கடந்த 109 ஆண்டுகளாக இக்கருங்குளம் மண்ணில் அயராது பணியை செய்து கொண்டிருக்கிறது சிறுமலர் பெண்கள் நடுநிலைப்பள்ளி. இப்பள்ளியின் 109வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதுடன் கடந்த 30 ஆண்டுகளாக இப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து இன்று பணி ஓய்வு பெறும் திருமதி லீலா அமிர்தம் அவர்களை நன்றியோடு நினைத்து அவர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த சந்தன மாலை அணிவித்து அவர்களை இந்த நிகழ்விற்கு வருக வருகவென்று வரவேற்கிறோம். நீ உன் சிறகை விரிக்கும் போது மட்டுமே நீ எண்ணும் தூரம் உன்னால் உயர பறக்க முடியும். சிறகை விரித்து உயர அழகாக பறக்கும் பறவைகளைப் போன்று எண்ணங்களில் உயர்வு பெற்று சிறந்தவர்களாக வாழ தனது உருவாக்கும் பணியை மேற்கொண்டிருக்கும் இப்பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் நடனம் மூலம் வரவேற்று மேடைக்கு அழைத்து வருகிறார்கள் எம் மாணவிகள்.
உலகுக்கும் அறிவிக்கும் உயர் அடையாளம். அல்ல அல்ல, உயிர் அடையாளம். பொன் எழில் பூத்த கல்வி சோலையாம் எம் சிறுமலர் பெண்கள் பள்ளி 109வது ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. 100 ஆண்டுகளை கடந்த எம் பள்ளியானது ஆசிரியர் பணி, ஆன்மீக பணி, இன்னும் பிற துறைகளில் மின்னும் எத்தனையோ விடிவெள்ளிகளுக்கு வெளிச்சம் வீச கற்றுக் கொடுத்த விந்தை ஆலயம். கல்வி தேன் உண்டு பரந்த வண்டுகள் பல, கல்வி தேனை பருக கூடியிருக்கும் பட்டாம்பூச்சிகள் பல பல. இத்தகைய பெருமைக்குரிய எம் பள்ளியின் ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக நடைபெறும் இவ்வேளையில் இறைவா உம் பாதம் சரணடைகின்றேன் என்று இறைவனை வாழ்த்தி சபை நடுவே மலராகி சலங்கையின் ஒளியாகி இசையில் ஸ்வரம் சேர்த்து அபிநயமும் நவரசமும் கொண்டு இறைவனை வாழ்த்த வருகிறார்கள் எம் பள்ளி நாட்டிய தாரகைகள். உன் பாதம் சரணாகின்றே, உன் பாதம் சரணாகின்றே, உனில் வாழும் நினைவாகின்றே, உனை பிரிய உறவாகின்றே, உனை சேரும் உயிராகின்றே, சரணாகின்றே. இமையாக என்னை நீ காத்தாய், இருள் போகும் வாழ்வு மகிழ்வாகும். இமையாக என்னை நீ காத்தாய், இருள் போகும் வாழ்வு மகிழ்வாகும். இரவாதது உன் இரக்கம்தான், நிஜமானது உன் பேரன்புதான். ஏசையா ஏசையா, கருவிலும் காத்திடும் உன் அன்பு கரம் கண்டு களிப்புடன் வாழ்ந்திட கடவுளை சரணம். உன் பாதம் சரணாகின்றேன், உனில் வாழும் நினைவாகின்றேன், உனை பிரிய உறவாகின்றேன், உனை சேரும் உயிராகின்றேன், உன் பாதம் சரணாகின்றேன்.
நிலம் தேடும் மழை நீயாக, கடல் தேடும் நதி நானாக. நிலம் தேடும் மழை நீயாக, உடன் வாழ்வது உன் அன்புதான். உயிர் ஈவதும் உன் பண்புதான். ஏசையா ஏசையா, கடலினில் நதியும் நிலத்தினில் மழையும் தேடலின் நிறைவினை நான் உன்னில் கண்டிட உன் பாதம் சரணாகின்றே. சேரும் உயிராகின்றே, உன் பாதம் சரணாகின்றே. ஏசையா 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 ஏசையா. அருமையாக மிக அழகாக பரதமாடி இறைவனை வாழ்த்திய நாட்டிய நங்கைகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வந்தாரை வரவேற்பது நம் நாட்டின் கலாச்சாரம். விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்பது நம் பள்ளியின் கலாச்சாரம். இங்கு வருகை புரிந்துள்ள விருந்தினர் அனைவரையும் வரவேற்று அவர்களை பெருமைப்படுத்த வருகிறார் எம் பள்ளியின் ஆசிரியர் திருமதி மெர்சி அவர்கள். வரவேற்புரை. அழகான வாழ்க்கை அதை ரசித்து வாழும்போதுதான் தெரியும். இரக்கமிக்க வாழ்க்கை அதை கொடுத்து வாழும்போதுதான் புரியும். அனுபவங்கள் அர்த்தமுள்ளவையாக மாறும்போது காலம் கடந்த நிலையிலும் அது நல்ல நினைவு அலைகளை விட்டு செல்லும் என்பதற்கேற்ப கடந்த 109 ஆண்டுகளாக செயல்பட்டு நல் மாற்றங்களை கொடுத்து வரும் எம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். குழந்தைகளை திறமைசாலியாக உருவாக்க, அவர்களின் இயல்பு அறிந்து அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப தங்களை தயார்படுத்தி கொள்ள முனைப்போடு திட்டங்களை தீட்டி முன்னேற்ற பாதையில் எம் கருங்குளம் பங்கை வழிநடத்தி கொண்டு வரும் ஆன்மீக பாதையில் அன்றாடம் பயணித்திட சிறப்பான கருத்துக்களின் வழி மக்களை செயல்பட தூண்டி வரும் எம் பங்குத்தந்தை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். செயலில் தெளிவு, சிந்தையில் நேர்மறை, எண்ணத்தில் சீர்மை, பணியில் முயற்சி, எப்போதும் உழைப்பு என பல்வேறு பண்புகளை தனதாக்கி வையம்பட்டி ஒன்றியத்தை சிறப்பாக செயல்பட வைத்து வரும் வட்டார கல்வி அலுவலர் திரு ஜேம்ஸ் அவர்களை எம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நினைவு பரிசு வழங்க நிர்வாகி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முயற்சியும் தன்னம்பிக்கையும் கொண்ட மனிதர்கள் முற்காலத்தையும் கடந்த தெய்வத்தாலும் வாழ்த்த பெறுவார்கள் என்பதற்கேற்ப அனுபவங்களை ஆசானாக்கி லட்சியத்தை சுவாசமாக்கி சிறந்த திட்டமிடலுடன் ஸ்ரீநாதன் சீட்ஸ் நிறுவனத்தை வழிநடத்தி வரும் திரு பார்த்தசாரதி அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எம் பள்ளியில் 30 ஆண்டுகள் ஆசிரியர் பணி செய்து எம்மோடு உறவை பகிர்ந்து வார்த்தையால் உற்சாகமூட்டிய எம் ஆசிரியை லீலா அமிர்தம் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம்.
எம் பள்ளி 109 ஆண்டுகள் இங்கு பணி செய்ய கொள்கை அளவிலும் செயல் அளவிலும் தோள் கொடுத்து உதவும் எம் ஊர் பொறுப்பாளர்கள் PR ரத்தினம், கோயில்பிள்ளை யாக்கோப், மணியம் ஆகிய அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். எம் பள்ளிக்கு தேவையான போதெல்லாம் உதவி செய்து வரும் செக்கனம் பஞ்சாயத்து தலைவியும் எம் பள்ளியின் முன்னாள் மாணவியுமான திருமதி மோனிகா சாரோன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மற்றும் பெற்றோர் சங்க தலைவர் வெனிஸ் உஷாராணி அவர்களையும் வருக வருகவென வரவேற்கிறோம். நினைவு பரிசு வழங்க ஆசிரியர் அவர்களை அழைக்கிறோம். மற்றும் அருகில் உள்ள லோயலா பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களையும் எங்களுடன் பணியாற்றிய முன்னாள் ஆசிரியர் லோயலா ஆசிரியர் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். எங்கள் பள்ளியின் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற வருகை புரிந்துள்ள பெற்றோர்கள், பெரியோர்கள், முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அழகாய் ஜொலித்து ஆனந்த வெள்ளத்தில் எம்மை ஆட்படுத்தவிருக்கும் பாசமுள்ள மாணவர்களையும் மற்றும் இங்குள்ள அனைவரையும் அன்புடன் மீண்டும் வரவேற்று அமைகிறேன். நன்றி. ஏடெடுத்து கவி வரைந்து வந்தோரை வரவேற்ற நம் பள்ளி ஆசிரியர் அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். சிங்கார மொட்டுக்கள் நிறைந்தது, சிகரங்கள் பல கண்டது, சிறப்புகள் பல கண்டது எம் சிறுமலர் பள்ளி. வாழ்க எம் பள்ளி, வளர்க எம் பள்ளி என்று பள்ளி ஆண்டறிக்கை மூலம் நாம் கடந்த ஆண்டு செய்த அனைத்தையும் நினைவு கூறும் வகையில் காவியமாக படைக்க வருகிறார் எம் பள்ளி தலைமை அன்னை சகோதரி அனுஷியா மேரி அவர்கள். சிறுமலர் பெண்கள் நடுநிலைப்பள்ளி கருங்குளம் 109வது பள்ளி ஆண்டு விழா அறிக்கையை சமர்ப்பிக்கும் முன் இந்த நிகழ்வுக்கு பின் 2 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 2 கேள்விகளும் நான் வாசிக்கக்கூடிய ஆண்டறிக்கையை ஒத்திருக்கும். யார் சரியான விடையை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். அதனால் ஆண்டறிக்கை வாசிக்கும்போது அனைவரும் கவனமாக கேட்கவும். வினாக்கள் கேட்கப்படும், சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும். அருட்பெருஞ்சோதியான இறையை போற்றி, அகிலம் காக்கும் மண்ணலை போற்றி. கல்வி என்னும் கருணை வெளிக்கொண்டு கணக்கற்ற உயிரினம் காத்திடும் இறையே, நின் பதம் தொட்டு உம் அருளில் இணைந்திட மனிதருள் மாணிக்கங்களை உருவாக்கி மாண்புடன் உழைத்து வருகிறது எம் பள்ளி. கடமை உணர்வில் கடவுளை காண் என்ற விருது வாக்கினை நோக்கமாக கொண்டு கடந்த 109 ஆண்டு காலமாக மக்களின் அறியாமை இருள் போக்கி அறிவொளி ஏற்றி வைத்த எம் பள்ளியின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எம் பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் பணி நிறைவு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் வட்டார கல்வி அலுவலர்கள், முன்னிலை ஏற்போர், தலைமை தாங்குபவர், சிறப்பு விருந்தினர்கள், வாழ்த்துரை வழங்க வந்துள்ள ஆன்றோர்கள், சான்றோர்கள், வட்டார வளமைய ஆசிரிய பயிற்றுனர்கள், பாசத்தோடு ஒத்துழைக்கும் பெற்றோர்கள்,
பெரியோர்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாயிருந்து பாங்குடனே பணிகள் ஆற்றுகின்ற எம் பள்ளி ஆசிரியர்கள், பள்ளியில் பயின்று பயன்பெற்ற அனைத்து நல்லுள்ளங்கள், முயற்சியை பயிற்சியாக்கி முன்னேற்றத்தின் முகவரிகளாக வாழ முயன்று கொண்டிருக்கும் எம் மாணவிகள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். பள்ளியின் உருவாக்கமும் வளர்ச்சியும் இலக்கை இரு கண்ணாக்கி உழைப்பை உயிர் மூச்சாக கொண்டு உயரிய நெறியை அடைய இக்கருங்குளம் கிராமத்தில் கலங்கரை விளக்கமாய் உதயமானது எம் சிறுமலர் பெண்கள் நடுநிலைப்பள்ளி. 9/1/1915 15 சிறார்களை கொண்டு கல்வி பணியை ஆரம்பித்தனர் எம் அமலவை அருட்சகோதரிகள். அவர்களின் தன்னலமில்லா உழைப்பும் தரையின் மீது கொண்ட ஆர்வமும் 2 ஆண்டுகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தியது. 1/12/1917 அரசு அங்கீகாரம் பெற்றது. தொடக்க பள்ளியாக செயல்பட்ட எம் பள்ளி 1990ஆம் ஆண்டு பவள விழா நினைவாக நடுநிலை பள்ளியாக உயர்த்தப்பட்டு 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு தொடர் அங்கீகாரம் பெறப்பட்டு செயல்பட்டு வருகிறது. 15 மாணவ மாணவியரை கொண்டு எம் பள்ளி இதுவரை 5000க்கும் மேற்பட்ட மாணவிகளை உருவாக்கி பெண்களின் வாழ்வில் சக்தி நிறைந்தவர்களாக உருமாற்றி 100ஆண்டு விழாவையும் சிறப்பித்து மகிழ்ந்திருக்கின்றது. இறைவேண்டல் செயல்களுக்கு தொடக்கமும் சிந்தனைகளை நெறிப்படுத்துவதும் இறைவேண்டல். அறிவியல் வளர்ச்சியோடு போராடி அருட்பெருஞ்சோதியான இறைவனின் அருள் வேண்டி ஒவ்வொரு நாளும் பள்ளி செயல்பாடு தொடங்கும் முன் 8:45 மணிக்கு காலை வழிபாடு நடத்தப்படுகிறது. தேசப்பற்றை வளர்க்கும் விதமாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு நாட்டுக்கு உழைத்த நல்லவர்களின் வரலாற்றையும் மற்ற நாட்களில் அறிவு களஞ்சியம் நிறைந்த அறிவியல் அறிஞர்கள் மற்றும் மொழி வளம் நிறைந்த சொற்பொழிவுகள் மாணவிகளால் வழங்கப்படுகிறது. கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் கண்ணெனத்தகும் என்னும் எழுத்தை கருத்தாய் கற்று கற்கண்டாய் திகழும் கல்வியை தனதாக்கி கொள்கின்றார்கள் எம் மாணவிகள். பள்ளியில் தான் கற்ற அனைத்தையும் மறந்துவிட்ட பின்பும் ஒருவனிடம் எஞ்சியிருக்கும் எதுவோ அதுவே கல்வி என்கிறார் ஐன்ஸ்டீன். இவ்வரிகளுக்கு ஏற்ப எண்ணத்தில் மாற்றம் பெற்று ஏற்றமுடன் வாழ உதவி செய்கிறது. ஆனந்தமாய் பாடல் பாடி கற்கவும் கற்றதை புரிந்து கொள்ளவும் தானே செய்யவும் வழிவகை செய்கிறது என்னும் எழுத்தும் திட்டம். காலை வழிபாடு முடிந்தவுடன் 9 முதல் 9:30 மணி வரை நன்னறி கல்வி மறைக்கல்வி நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 9 முதல் 9:30 வரை யோகா பயிற்சி நடத்தப்படுகிறது. மாணவிகள் அதிக ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டு அவர்களை வழிநடத்துகின்றார்கள். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவிகள் தங்களின் அறிவியல் அறிவை வளர்க்கும் பொருட்டு பாடல் நூல்களிலிருந்து ஒர்க்கிங் மாடல் நான் ஒர்க்கிங் மாடல் செய்து பள்ளி ஆய்வின் போது வட்டார கல்வி அலுவலர் அவர்களின் பார்வைக்கு வைத்தார்கள். இக்கல்வியாண்டில் திரு லீலா அமிர்தம் 31/9/2023 அன்று விருப்பநிலை பணி நிறைவு பெற்றார்கள். எமது பள்ளியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வையம்பட்டி வட்டார வளமைய சிறப்பு ஆசிரியர் திரு சேதுராமன் அவர்களால் பயிற்சி வழங்கப்படுகிறது. அவர்களின் கற்றல் நிலையை ஊக்கப்படுத்த மாதம் ஒரு முறை பள்ளிக்கு வந்து மாணவிகளின் கல்வி வளர்ச்சிக்கு உதவி செய்கிறார்கள். அவர்களுக்கான ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. போட்டியும் பரிசுகளும் வாழ்வில் தோல்வியை சந்திக்காதவன் எதையுமே முயற்சிக்காதவனாவான் என்ற ஐன்ஸ்டீனின் வரிகளுக்கு ஏற்ப முயற்சியை பயிற்சியாக்கி போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளை பெற்று வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள். திருச்சி உயர் மறைவட்ட அளவில் நடைபெற்ற மறைக்கல்வி நன்னறி தேர்வில் பெர்லின் ஷிபா மற்றும் டார்னிகா இருவரும் முதல் பரிசை பெற்றுள்ளார்கள். மணப்பாறையில் நடைபெற்ற மாறுவேட போட்டியில் முதலிடமும் குழு நடனத்தில் 2ஆம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார்கள். 2023-24 கல்வியாண்டில் வையம்பட்டி ஒன்றிய அளவில் 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு நடைபெற்ற
இங்கிலீஷ் டிராமா காம்படிஷனில் கலந்து கொண்டு பரிசு பெற்றார்கள். ஜேஆர்சி சார்பாக ஒன்றிய அளவில் நடைபெற்ற போட்டியிலும் கலந்து கொண்டு கட்டுரை போட்டியில் முதலிடமும் பேச்சு போட்டி மற்றும் ஓவிய போட்டியில் 3ஆம் இடமும் பெற்றார்கள். இவ்வாறு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு பள்ளிக்கு பெருமையை தேடி தந்துள்ளார்கள். இக்கல்வியாண்டில் மஞ்சம்பட்டியில் நடைபெற்ற ஆண்டோஃபெஸ்டோ நிகழ்ச்சியிலும் மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் கலை திறமைகளை வளர்த்தார்கள். பள்ளியின் இடவசதி: இயற்கையான காற்றோட்டத்துடன் இனிமையாய் கல்வி கற்றிட ஏற்ற இடம் எம் பள்ளி வளாகம். மாணவிகளுக்கு போதிய இடவசதியும் உற்சாகமாய் ஓடி விளையாட மைதானமும் கற்றல் கற்பித்தலுக்கு தேவையான கரும்பலகைகள் தளவாட சாமான்கள் நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வருடம் நிர்வாகத்தால் பள்ளிக்கு தேவையான ஸ்பீக்கர் மைக் வழங்கப்பட்டுள்ளது. பள்ளி ஆய்வு: ஆண்டுதோறும் வையம்பட்டி வட்டார கல்வி அலுவலர்கள் வட்டார வளமைய பயிற்றுனர்கள் எம் பள்ளியை பார்வையிடுகின்றனர். 27/11/2023 அன்று வையம்பட்டி வட்டார கல்வி அலுவலர் திரு ஜேம்ஸ் அவர்களால் பள்ளி ஆய்வு செய்யப்பட்டது. எம் பள்ளியின் செயல்பாடுகளை பாராட்டி உற்சாகப்படுத்தி வருவது எம் பள்ளி இன்னும் சிறப்புடன் செயல்பட உதவுகிறது. நூலகம்: நூல்களை வாசிக்கும் மனிதன் சூழ்நிலைகளை சமாளிக்க கற்றுக்கொள்கிறான். வாசிக்க வாசிக்கவே மனிதன் ஞானி ஆகிறான் என்பதற்கு ஏற்ப எம் பள்ளியில் நூலகம் செயல்பட்டு வருகிறது. கருங்குளம் நூலகத்திலும் மாணவிகள் உறுப்பினர்களாக சேர்ந்து வாசிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். இந்த வருடம் நூலகத்தில் நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல் பேச்சு போட்டிகளிலும் மாணவிகள் பங்கேற்று பயன்பெற்றனர். சிறு சேமிப்பு: சிறு சேமிப்பை வருங்கால வைப்பு நிதி. சேமிக்கும் பழக்கம் சிக்கனத்தையும் சேமிப்பதன் அவசியத்தையும் மாணவிகளுக்கு சிறு வயதிலேயே வளர்த்து வருகிறது. எம் பள்ளியில் சஞ்சாய்கா திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் அதிகமாக சேமிக்கும் மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசும் வழங்கப்படுகிறது. மருத்துவ முகாம்: நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கு ஏற்ப உடல் நலனில் அக்கறை கொண்டு வாழ ஆரம்ப சுகாதார நிலையம் வையம்பட்டி இவர்களால் மருத்துவ குழு பள்ளி மாணவிகளை 13/10/2023 அன்று பரிசோதித்தார்கள். இது வளர் இளம் பருவத்திற்கான மருத்துவ முகாமாக அமைந்தது. மனநல ஆலோசனை மற்றும் இரத்த பரிசோதனை செய்யப்பட்டது. காய்ச்சலை பற்றி விழிப்புணர்வும் கொடுக்கப்பட்டது. 7/3/2024 அன்று வளர் இளம் பெண்களுக்கான இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. இதில் இரத்த சோகை வராமல் தடுக்க வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று மதிய உணவுக்கு பின் ஃபோலிக் ஆசிட் இரும்புச்சத்து நிறைந்த மாத்திரை வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. இயக்கங்களும் செயல்பாடுகளும்: இணைந்த கரங்களில்தான் எத்தனை வலிமை உண்டு என்பதற்கேற்ப எம் பள்ளியில் மனித உரிமை கல்வி, இளம் பெண்கள் இயக்கம், சுற்றுச்சூழல் மன்றம், அமலவை பெண்கள் இயக்கம், பாலர் சபை என பல குழுக்கள் பிரிக்கப்பட்டு மாணவிகளின் தலைமை பண்பு, ஆளுமை திறன், படைப்பாற்றல் வளர வாய்ப்பு தரப்படுகிறது. விழாக்கள்: உள்ளத்திற்கு மகிழ்வையும் வாழ்வதற்கான அர்த்தத்தையும் முயற்சிக்கான பலனையும் தருவது விழாக்கள். எம் பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாளன்று மாணவிகளுக்கு பேச்சு போட்டியும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியும் நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. 5/9/2023 அன்று ஆசிரியர் தினம் சிறப்பிக்கப்பட்டது. ஆசிரியர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் மாணவிகளால் வழங்கப்பட்டது. 14/11/2023 அன்று குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. வகுப்பு வாரியாக விளையாட்டு போட்டிகளும் மாறுவேட போட்டி, ஓவிய போட்டி, பேச்சு போட்டி நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கிறிஸ்துமஸ் விழாவும் பொங்கல் விழாவும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாணவிகளுக்கு போட்டிகளும் நடைபெற்றது, பரிசுகளும் வழங்கப்பட்டது. பெற்றோர் ஆசிரியர் கூட்டம்: நன்மைக்கு தோள் கொடுக்கும் நல்லவர்களை இன்று தேவை. இந்த வரிசையில் இருப்பவர்கள் பெற்றோர்களாகிய நீங்களே. மாணவிகளின் கற்றல் கற்பித்தல் சிறக்க ஆசிரியர்களுடன் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. மாணவிகளின் நலன் மற்றும் பங்கு அளவில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு தங்களை முழுமையாக செயல்படுத்திக் கொள்வது என்ற தலைப்பில் கூட்டம் நடைபெற்றது. எண்ணும் எழுத்தும் திட்டம் மாணவர்களிடம் ஏற்படுத்துகிற தாக்கம் குறித்தும் பெற்றோரிடம் கேட்டறியப்பட்டது.
பெற்றோர் ஆசிரியர் சங்க பொறுப்பாளராக திருமதி வெனிஸ் உஷாராணி செயல்பட்டு வருகிறார்கள். அரசு நலத்திட்டங்கள் பள்ளியில் வழங்கப்படும் அனைத்து மாணவிகளுக்கும் நல்ல முறையில் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. மாணவிகளும் நன்றாக பயன்பெறுகிறார்கள். நன்றியில் எமது பள்ளியின் 109வது ஆண்டு விழாவினை சிறப்பிக்க அருள் புரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது எளிய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து இவ்விழாவிற்கு தலைமையேற்ற வட்டார கல்வி அலுவலர்கள் மற்றும் திரு ஆறுமுகம் ஸ்ரீ ஜெயநாதன் சிப்ஸ் மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். எமக்கு இறையாசிர் வழங்கி ஊக்கமூட்டி வரும் அருட்தந்தை ஜோசப் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறை நன்றிகள். 2023-24 கல்வியாண்டில் பணி நிறைவு பெற்று இவ்விழாவிற்கு வருகை தந்து எம்மை மகிழ்ச்சிப்படுத்திய திருமதி லீலா அபிர்தம் ஆசிரியை அவர்களுக்கு எம் பாசம் நிறைந்த நன்றிகள். எமது கற்றல் கற்பித்தலில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளை ஊக்கமூட்டி வருகின்ற வட்டார வளமைய பயிற்றுனர்களுக்கும் எங்களது பாசம் நிறைந்த நன்றிகள். மேலும் இவ்விழா சிறப்புற நடைபெற உதவிய எம் பாசத்துக்குரிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் அனைவருக்கும் நன்றியை கூறி இவ்வாண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி. முதலில் உங்களிடம் நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இப்பொழுது 2 கேள்விகள் கேட்கப்படும். எம் பள்ளி நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட ஆண்டு. எழுந்து கரெக்டாக சொல்லணும். அங்கங்கே சொன்னீங்கன்னா எனக்கு கேட்காது. வெரி குட், நன்றி. உங்களுக்கு ப்ரைஸ் உண்டு. ப்ரைஸ் கூப்பிடும்போது வந்து வாங்கிக்கோங்க. 2வது கேள்வி, பள்ளியில் தான் கற்ற அனைத்தையும் மறந்துவிட்ட பின்பும் ஒருவனிடம் எஞ்சியிருக்கும் எதுவோ அதுவே கல்வி என்று கூறிய அறிஞர் யார்? எல்லாரும் எந்திரிச்சு சொல்லக்கூடாது, யாராவது ஒருத்தவங்க தான். நீங்கள் ஒரு ஆள் மட்டும். நன்று, நீங்கள் தான் பதில் சொன்னீங்க. 2 கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸை விட பேரண்ட் தான் சூப்பராக பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எம் எளிய அழைப்பினை ஏற்று இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எம் பள்ளியின் முன்னாள் ஆசிரியை திருமதி ஜோஸ்பின் அவர்களையும், ஊர் முக்கிய பொறுப்பாளர் திரு அமுல் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு வரவேற்கிறேன். இருவரும் மேடைக்கு வரவும். மாணவ செல்வங்களே, அவர்களை வரவேற்க நன்றாக கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். எம் பள்ளிக்கு பல நபர்களை உருவாக்கி உங்கள் மத்தியில் மிகவும் பரிட்சயமாக இருப்பவர்கள் எம் பள்ளியின் முன்னாள் ஆசிரியை திருமதி ஜோஸ்பின் அவர்கள். அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருகவென்று வரவேற்கின்றோம். எம் பள்ளியின் அனைத்து நிகழ்வுகளையும் ஆண்டறிக்கை மூலம் சமர்ப்பித்த தலைமை அன்னை அவர்களுக்கு நன்றி. சிட்டுக்குருவிகளாய் சிறகடித்து வண்ண மயில்களாய் குதித்து குதித்து நடனமாட வருகின்றார்கள் எம் 1ஆம் வகுப்பு மாணவிகள்.
नाचा जो ट्विटर पे ट्रेंड हो गया। नासिक के ढोल पे धन 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 नाचा तो सबका दी एंड हो गया। दिखा दूं तुझे मेरा वाला डांस, ये मेरा वाला डांस तो नाचू। ये है मेरा वाला डांस तो नाचू। ये है मेरा वाला डांस। एक तेरे खातिर ही दिल ये पॉसेसिव है, मैं तेरे पीछे पड़ा असर तेरा मैसिव है। हाँ, एक तेरे खातिर ही दिल ये पॉसेसिव है, मैं तेरे पीछे पड़ा असर तेरा मैसिव है। मैंने लाखों को लॉक करके ही तुझको दिया है दिखा दे मुझे तेरा वाला डांस, देखूं तो मैं कैसा है ये तेरा वाला डांस तो नाचूं। ये है मेरा वाला डांस तो नाचू। ये है मेरा वाला डांस। எம் பள்ளியின் 109வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய வட்டார வளமைய பயிற்றுனர் திரு பழனிசாமி அவர்களை அன்போடு வருக வருகவென்று மேடைக்கு வரவேற்கிறேன். அவர்களுக்கு பரிசு வழங்க எம் ஆசிரியை வரவேற்கிறேன்.